ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் பார்க்கலாம். நான் சிக்கன் வேணும்னு மம்மிகிட்ட கேட்கவும் அம்மா வந்து சிக்கன் வாங்கிட்டு கடையில் இறக்கி விட்டுட்டு அவங்க வந்து மாவு அரைக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கல்லேருந்து நான் நடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறமா பைக் எடுத்துகிட்டு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும். இன்னொரு பேக்கெட் ஒன்று போதும். வேறு என்ன தேங்காய் எனக்குலாம் வேணாம். உனக்கு வேணாம். கடி. ஸோ அங்கே போய் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் அந்த முட்டாயும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வந்தோம். பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் இருந்துச்சு. அங்கே எனக்கு வந்து சில திங்ஸ் ஹாஸ்டலுக்காண்டி வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். மம்மி வந்து பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துலன்றதுனால நடந்தே வந்துட்டேன். அப்படி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா உள்ளே கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்களா, அதனால் அவங்க வெளியே வரட்டும், அதை முடிக்க நம்ம வெளியே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு போனோடனே என் மண்டைக்கு தான் பார்த்தோம். என் மண்டைக்கு போடுற மாதிரி அது எலாஸ்டிக் இவ்வளோ பெரிய போனி போடுது இல்லைம்மா ஸ்கூலுக்கு. போனி போடுவாங்க, இந்த சைடு போடுவாங்க, ரெண்டு சைடுமேங்க. இது ஒன் சைடு இருக்குதாங்க. அப்போ ரெண்டு சைடு போனிக்கு இப்படி தான் ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் வந்து எங்கள் மம்மிகிட்ட சண்டைக்கு போவேன். அப்படி வந்து எங்கள் மம்மி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நான் அது இதுன்னு கேட்டுகிட்டு இருந்தேன். மாலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது ஸ்ட்ரெச் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது வேணும்னே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீ செயின்லாம் இருக்குமா? இந்த நாய் வேணா வாங்கிக்கிறியா? சென்ஸ்லெஸ் டாக். மாமா கிட்ட வாங்குமா கேட்டேன். ஏதாச்சும் வாங்க விட்டு போடுவேன். இப்படி தான் ஏதாச்சும் பல்ப் வாங்கிட்டு இருப்பேன். சில டைம் இது ஒர்க் ஆகும். ஆனால் இன்றைக்கி மம்மிக்கான மைண்ட் செட் இது வாங்கி தரணும்னு இல்லை போல். அதுக்கப்புறம் சீப்பு வேணும் அப்படின்னேன். இந்த மாதிரி சீப்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னேன். ஆனால் எங்கள் மம்மி வந்து ஆல்ரெடி வந்துட்டு நிறையா விதமான சீப்பு இருக்குது, இது இதுக்கு வாங்கிக்கிட்டு இனிமேல் ஹேர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சீப்பு வாங்காமல் வந்துட்டேன். அப்புறம் அந்த கடையில் நிறைய இருந்துச்சு. பார்க்க தான் சின்ன கடை மாதிரி இருந்துச்சு, ஆனால் நிறையா இருந்துச்சு. பொட்டி எல்லாமே இருந்துச்சு, வளையல்லேருந்து எல்லாமே. அப்புறமா எங்களுக்குன்னு ஒரு பேஸ்கெட் மாதிரியாக வந்து அண்ணன் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் மூஞ்சியை வந்து இந்த கண்ணாடியில் பார்த்தேன். அப்புறமா வந்து ஒரு பேண்ட் எனக்கு வேணும்னு, இந்த மாதிரி கருப்பு பேண்ட் தான் நான் போடுவேன்னா, ஏன்னா இதான் என் மண்டைக்கு நல்லா இருக்குன்றதோட இதான் என் மண்டைக்கே பத்தும். ஏன்னா சின்ன பேண்ட்லாம் போட்டால் பத்தவே பத்தாது, ஒரு சுற்றுலேயே நின்றுக்கும், அதுவும் லூஸாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 4 வாங்கிக்கிட்டோம். ஏன்னா வந்து ஒன்று தொலைச்சிருவேன் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஸ்பேருக்கு வாங்கிக்கிட்டாங்க 3. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட கடையிலேயே வந்து போய் வாங்கணும். அப்புறம் துணி துவைக்கிற ப்ரஷ் பார்த்துட்டு இருந்தோம். மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் 30 ரூபா ப்ரஷ். இந்த மாதிரி எடுத்துக்கிறியா? இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அப்போ இல்லாத ப்ரஷ் நான் இங்கே போட்டேன். இல்லை, இது நல்லா இருக்கும். இது எவ்வளோ? அம்மா வெளியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். சாஃப்டாக இருக்கிறதே எனக்கு துவைக்க ஈஸியாக. சாஃப்டாக இருக்கிறது இல்லை, இந்த கட்டையை வாங்கிக்க. இது எவ்வளோ? இது 60 ரூபா. இது ட்ரெஸ்ஸு கிழிச்சு வந்து நிறைய பாசி தைக்கிறது. ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே போனோடனே அந்த கட்டை ப்ரெஷ்ஷை தான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வந்து அது பாசி தைக்கிறது அப்படின்னு சொல்லவும் எனக்கும் சிரிப்பு வந்துடுச்சு, அம்மாவுக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. அப்புறமா வந்து அம்மா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றுத்தையும் என்னை செலக்ட் பண்ண சொன்னாங்க. நான் ஏதாவது யூனிக்காக வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு இது வந்து இந்த ப்ளூ கலர் அம்மா கையில் வச்சுருக்காங்களா, அதுதான் நான் வந்து வாங்கினேன். அப்படியே பில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பூரி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் சிக்கன் குழம்பு தான் வச்சோம். என்ன தான் நைட் ஆனாலும் நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சா அம்மா வந்து சிக்கன் குழம்பு 1 மணி நேரத்துலேயே எல்லாமே செஞ்சுட்டாங்க. நல்லா பூரி பொஃப்னு வரவும் சிக்கன் குழம்பு அல்ட்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டோன்னே அம்மாவோட ரியாக்ஷனோடு என் ரியாக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ எப்படி சொல்ல, எவ்வளவோ டேஸ்ட்டாக பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் மம்மி பண்ணதுலேயே பெஸ்ட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் பூரிலாம் தேய்ச்சி வச்சுருந்தாங்க. இதுதான் எங்களோட டின்னர் இன்றைக்கி நைட்டு.
அதுக்கப்புறமா வந்து நானும் வந்து தூக்க கலக்கத்துலேயே இருந்தேன்னா அப்படியே வந்து பெட்ரூமுக்கு வந்துட்டேன். இதுதான் எங்களோட நைட் vlog.